வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 8th 10th அல்லது வந்து 12th படிச்சிருக்கீங்க அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ அதனோட சேலரி பொறுத்த வரைக்கும் குரூப் 4 சேலரிக்கு ஈக்குவலான சேலரி ஸ்டார்டிங்லேயே 19,500 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிஏடி அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 23,000 பக்கமாக உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. 30 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. ஸோ இது எப்படி ஒட்டுறதுனா ஃபஸ்ட் வந்து இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. தென் இதில் ரைட் சைடு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. தென் உங்களுடைய பெயர், அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய வட்டம், உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத எழுதிக்கங்க. விண்ணப்பதாரருடைய உங்களுடைய பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களுடைய ஜெண்டர் என்ன, அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக வந்து எழுதிக்கங்க. அவங்க வந்து லெட்டர் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கங்க. தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் குடியிருந்து வரும் வட்டாரம், நீங்கள் இருக்கக்கூடிய வட்டம் என்ன, உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய ரெஜிஸ்டர் நம்பர், ரெஜிஸ்டர் பண்ண டேட்டு, நெக்ஸ்ட்டு ரினியூல் பண்ணக்கூடிய டேட் எழுதிக்கங்க. அப்படி பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டேஷ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து இணைக்கணும். ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அரசு பணியில் சேர முன்னுரிமை உள்ளவரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய திருமணம் ஆனவரா இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். டிசி ஜெராக்ஸு, மார்க் ஷீட் ஜெராக்ஸு, அதே மாதிரி ஆதார் அட்டை அல்லது வந்து வாக்காளர் அடையாள அட்டை அல்லது குடும்ப அட்டை, இதில் ஏதாவது ஒன்று. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முன்னுரிமை சான்று இருந்துச்சு அப்படின்னா அது, இல்லைனா இல்லை. ஓட்டுநர் உரிமம் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா இல்லை அப்படிங்கிறத வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து அதை அட்டாச் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து கம்பல்சரி நீங்கள் அட்டாச் பண்ணணும். தென் இதனுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் சைன் பண்ணிவிட்டு டேட்டு 4 இடமெல்லாம் போட்டுக்கங்க. ஸோ போட்டுட்டு இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், திருச்செந்தூர், தூத்துக்குடி 628215 இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். இதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 04639 242251 இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் 7/4/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் காப்பி, அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் அது கூட இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சுட்டு அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டல் கவர் வாங்கி அதில் 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி வந்து அனுப்பணும். ஸோ இது எதுக்குன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து லெட்டர் போடுவாங்க. ஸோ அந்த டேட்டில் நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. போஸ்டல் கவர் வாங்கி அதில் 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்புங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து இவங்க கேட்டிருக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது அவங்க கொடுத்துருக்கிற டேட்டுக்குள்ளே வந்து அனுப்பணும். இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர் கேட்டகரி, அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது அலுவலக உதவியாளர், இதுக்கான கேட்டகரியில் வந்து ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 19,500 வந்து டிரைவருக்கும், அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 15,700 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட அதாவது டிரைவர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 24,000 25,000 பக்கமாக கிடைக்கும். அலுவலக உதவியாளருக்கு ஒரு 20,000 21,000 பக்கமாக வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். ஸோ இதற்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. பிசி, எம்பிசி, எஸ்சிக்கெல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றுக்கும் டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அண்ட் பிசி எம்பிசி கேண்டிடேட் எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, அதாவது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த பஞ்சாயத்துலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் திருச்செந்தூர் பஞ்சாயத்து யூனியன்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் வந்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பெர்மனன்ட் ஜாப்பு. இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 8th அல்லது 10th அல்லது 12th அல்லது எனி டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க.
இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். தென் ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.